நான் ஆலயத்திலே பேசியிருக்கிறேன். இந்த 3 பாகங்களை பார்க்கலாம். இது 4ஆம் பாகம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படி மாற்று சொல்வேனால், something happen when God's people pray. தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் போது நடக்கும் மாபெரும் அற்புதம். இன்றைக்கு பல நேரங்கள் நாம் இப்படி நினைக்கிறோம், இவ்வளவு ஜெபம் பண்றோம், ஒண்ணுமே நடக்கல. இல்லை என்பானவர்களே, ஜெபம் வல்லமை உள்ளது. அது அதனுடைய காரியத்தை நிச்சயமாய் செய்யும். ஆனால் உங்களுடைய பணியும் என்னுடைய பணியும் ஜெபிப்பது நம்முடைய வேலை, கிரியை செய்வது கர்த்தருடைய வேலை. இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கடினமான நாட்கள் உண்டு. கடினமான நாட்களை களிப்பாய் மாற்றுகிறவர் கர்த்தர். கடினமான நாட்களை சந்திக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலே கடினங்கள் உண்டு. வியாதி, வறுமை, இல்லாமை, ஏளனங்கள், எதிர்ப்புகள். இந்த செய்தி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு ஊழியர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அது அந்த ஆலயத்தை நேற்று ஆரம்பித்த முதல் நாளே போராட்டம், எதிர்ப்புகள். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்களும் நானும் அன்பானவர்களே தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது நடக்கும் சம்பவங்களைத்தான் இன்றைக்கு உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், something will happen. ஏதோ நடக்கும். அது உலகத்தாருக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். தேவன் அன்பானவர்களே அவர் செய்கிறது ஆச்சரியமானது, அதிசயமானது, அற்புதமானது, புரிந்து கொள்ள முடியாது. இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். இந்த நாளிலே அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்தினான். அன்றும் இன்றும் இதான் நடக்கிறது. அன்றைக்கு ஏரோ துன்பப்படுத்தினான். இன்றைக்கு ஏரோதின் அந்த ஆவியை பெற்றவர்கள் இன்றைக்கும் சபை துன்பப்படுத்துகிறார். உலகமெங்கும் இது தமிழகத்தில் நடக்கிறது. வட இந்தியாவில் மட்டுமல்ல, சென்னையில் நடக்கிறது. நேற்று நடந்தது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பணியும் என்னுடைய பணியும் என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவரை சந்திக்கலாம், இவரை சந்திக்கலாம். பணம் வீண், நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரங்கள் வீண், நம்முடைய காலங்கள் வீண். அது நான் கடந்து வந்திருக்கிறேன். ஏராளமான பணத்தை செலவு செய்திருக்கிறோம். யாரோ ஒருவர் நான் பண்றேன், நான் செய்யறேன். வேண்டாம் என் நண்பு ஊழியர்களே, இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் செய்யுங்கள். அதுல வெற்றி பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறார்கள். என் நண்பர் ஒருவர், ஒரு ஊழியர், அவருடைய சபையின் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனது. உச்ச நீதிமன்றம்